வரப்போகிற அந்த திட்டத்தினுடைய லாபங்களை, நன்மைகளை பெற்றுக்கொள்ள போகிறது நீங்கள் தான் என்றால் நீங்கள் தான் அதற்கான சிலுவையை சுமக்க வேண்டும். ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் இருந்து, பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க உங்களை ஆதரிக்கிறதற்காகவும் பெரிய ரட்சிப்பினால் உங்களை உயிரோடே காப்பதற்காகவும் தேவன் என்னை உங்களுக்கு முன்னமே அனுப்பினார். தேவன் உன்னை பெரிய ரட்சிப்பினால் காக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீ தேவனிடத்தில் சிறிய சிறிய ரட்சிப்பை கேட்கிறாய். அன்றன்றைக்கு அந்தந்த மாதத்துக்கு அந்தந்த வருஷத்துக்கான ரட்சிப்பை நீ கேட்கிறார். கர்த்தர் ஒரு ரட்சிப்பை கொடுக்க விரும்புகிறாரு. அந்த ரட்சிப்பு உன் வாழ்நாள் எல்லாவற்றுக்கும் போதுமான பெரிய ரட்சிப்பை கர்த்தர் உனக்கு கொடுக்க விரும்புகிறாரு. நீ எதிர்பார்ப்பது சிறிய அளவிலான ரட்சிப்பு. இப்போதைக்கு என் பிரச்சனை தீர்ந்தால் போதும் என்று நீ நினைக்கிற. இப்போதைக்கு உன் பிரச்சனை தீர்வது முக்கியமல்ல, உனக்கு பிரச்சனையே இனி வராமல் இருக்க வேண்டும். கடந்த காலத்தில் சந்தித்த காரியங்களை இனி என்றைக்கும் நீ சந்திக்கவே கூடாது என்பதுதான் உன்னை குறித்த தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதற்காக நீ கொஞ்ச காலம் அழுதுக்கோ, துடிச்சுக்கோ, வேதனை பட்டுக்கோ. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு நீ அழவே கூடாது. இடுக்கண் மறுபடியும் உன் வாழ்க்கையிலே வரவே கூடாது என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. அவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாமலும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இத்தனை நாட்கள் நீ சிறுமைப்பட்டதற்கு காரணம் அவர்தான் என்று ஒப்புக்கொள்ளுகிறார். நான் தான் உன்னை சிறுமைப்படுத்தினேன், ஆனா இனிமேல் உன்னை சிறுமைப்படுத்த மாட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சிறுமைப்படுத்த மாட்டேன் என்று சொல்லுகிறார் என்றால் உன் பேரை பெருமைப்படுத்த போகிறார் என்று அர்த்தம். ஹல்லேலூயா. உன் மேல் இருக்கிற எந்த மனிதனுடைய நுகம், எந்த சூழ்நிலையினுடைய நுகம், எந்த பிரச்சனையினுடைய நுகம் இருக்கிறதோ அந்த நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. உன் பேருக்கு இனி வித்து விதைக்கப்படுவதில்லை. உன்னை குறித்து கர்த்தர் கட்டளை கொடுத்து விட்டார். இனி உன் பேரை குறித்து கேவலமாய் பேசி உன் பேரை பழித்து உரைத்து உன்னை மோசமாய் பேசுகிற மனிதர்களுடைய நாவுகள் அடைக்கப்பட்டு போகும். உன் பேருக்கு வித்து விதைக்கிற மனிதர்கள் இனி எழும்புவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவர்கள் சம்பூரணம் அடைந்த அநேகராய் இருந்தாலும் அவர்கள் அறுப்புண்டு போவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்காக எழுந்து விட்டார். உன்னுடைய பிரச்சனைகளை தீர்க்கும்படியாக இதோ சமாதானத்தை கூறுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் உன் வாழ்க்கையின் மலைகளின் மேல் வந்துவிட்டது. யூதாவே, உன் பண்டிகைகளை ஆசரி, உன் பொருத்தனைகளை செலுத்து. தேவன் உனக்காக எழும்பி விட்டார். ஹல்லேலூயா. இனி கொண்டாட்ட காலம், இனி பொருத்தனைகளை செலுத்துகிற காலம். ஆண்டவரிடத்திலேயே நீ சமாதானம் பெற்றுக்கொள்ள போகிற பொழுது இனி பூமியிலே உன் சமாதானத்தை பறிக்கிற சக்தி என்று ஒன்று இல்லவே இல்லை. ஆமென் சொல்லலாமா? ஹல்லேலூயா. நாம் இன்றைய நாளையையும் நிகழ்காலத்தையும் அவற்றிற்கான மகிழ்ச்சியையும் சமாதானத்தையும் மட்டுமே பார்க்கிறோம். தேவனோ அவற்றோடு நாளையையும் எதிர்காலத்தையும் அவற்றிற்கான உன் வாழ்க்கைக்கான ஆயத்தங்களையும் தான் பார்க்கிறார். அவருடைய அந்த ஆயத்தங்கள் சில வேளைகளில் நம்முடைய நிகழ்காலத்தை துக்கத்தில் மூழ்கடித்து விடும். ஆனால் எதிர்காலமோ அவரிடத்தில் இருந்து நிரந்தரமான நிம்மதியையும் நீண்ட சந்தோஷத்தையும் நிறைவையும் சுமந்து கொண்டு உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனால் நிகழ்காலம் அதற்கென்றே ஆயத்தத்தின் அடையாளமாக துக்கத்தில் மூழ்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ரெண்டு விதங்களிலே ரெண்டு மனிதர்கள் எகிப்திலே வாழப்போகிற வாழ்க்கைக்காக ஆயத்தப்பட்டார்கள். ஒருவன் யாக்கோபு, இன்னொருவன் யோசேப்பு. இவர்கள் இரண்டு பேரும் ஒருவரை ஒருவர் உயிருக்கு உயிராய் நேசித்தார்கள். ஒருவன் மகனை பிரிந்து வாடி கண்ணீர் விட்டான். இன்னொருவன் தகப்பனை பிரிந்து அடிமையாய் தேசத்திலே வாழ்ந்து வீண் பழிகளை சுமந்து கட்டுகளிலும் சிறை கம்பிகளுக்குள்ளும் அடைக்கப்பட்டு தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து வீண் பழிகளை சுமந்து இன்னொரு பக்கம் கர்த்தரால் உருவாக்கப்பட்டார். அங்கே தகப்பனுடைய கண்ணீர் சிந்தப்பட்டு கொண்டிருந்தது, இங்கே மகனுடைய கண்ணீர் சிந்தப்பட்டது. ரெண்டு பேரும்
வாழ போகிற மேன்மையான எகிப்தின் வாழ்க்கைக்கு தங்களை தாங்களே அறியாமல் வீண் வேதனைகளை எல்லாம் அனுபவித்தாங்க. இந்த 2 பேரும் தான் பிற்பாடு மேன்மைப்பட்டாங்க. எப்படி என்றால், ஒருவன் சிறை கம்பிகளுக்குள்ள கால்கள் கட்டப்பட்டும் வீண் பழிகளை சுமந்தும் எகிப்திலே அடிமையாய் கிடந்தான். அவன் எகிப்திற்கு அதிபதியானான். அவன் அதிபதி ஆனதினுடைய மேன்மையை தகப்பனாகிய யாக்கோபு புறப்பட்டு வந்து பார்வோனையே ஆசீர்வதிக்கிற அளவுக்கு கனத்தை பெற்றான். இன்றைக்கு இருக்கிற உன் வாழ்க்கையில ஏற்பட்டு இருக்கிற பிரிவு, நீ நேசிக்கிற மனிதர்கள் உன்னை விட்டு பிரிந்து நிற்பது தேவனுடைய சித்தம். இதை தேவன் தான் உனக்காக செய்து முடித்தார். பிரிக்க வேண்டிய நேரத்தில் பிரிப்பதும் சேர்க்க வேண்டிய நேரத்தில் சேர்ப்பதும், 2 பேரை பிரித்து 2 பேரையும் தனித்தனியாய் உருவாக்கி 2 பேரும் உருவாக்கப்பட்ட பிறகு அவர்களை ஒன்றாய் சேர்ப்பதும் தேவனுடைய சித்தம். நாம் அவருடைய கரத்தின் கிரியைகள். இது நம்முடைய நன்மைக்கென்றே அவரால் செய்யப்படுவது, அவருடைய நன்மைக்காக அல்ல. உன் வாழ்க்கை முடிவு பரியந்தம் சமாதானமா இருக்கணும்னா இது நடந்தே தீரணும். உருவாக்கப்படாத ஒரு மனுஷன், உடைக்கப்படாத ஒரு மனைவி, உடைக்கப்படாத ஒரு கணவன், உடைக்கப்படாத ஒரு பிள்ளைகள் ஒன்றுபட்டு வாழ முடியாது. வாழ்ந்தாலும் அவர்களுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை அவர்கள் அனுபவிக்க முடியாது. தனித்தனியே தேவன் வைப்பார், உடைப்பார், உருவாக்குவார். பனி தீர்ந்த கற்களாய் தனித்தனியாய் மாற்றுவார். பனி தீர்ந்த கற்கள் எல்லாம் பின்பு ஒன்றாய் சேர்க்கப்பட்டு மாளிகையாய் மாற்றப்படும். கற்கள் என்பவை உடைக்கப்படும் பொழுது தனித்தனியாய் தான் உடைக்கப்படும். ஆனால் உடைக்கப்பட்ட கற்கள் எல்லாம் எவையெல்லாம் ஒரே அளவில் காணப்படுமோ அவையெல்லாம் ஒன்று சேர்க்கப்படும். ஒரே அளவால் காணப்படாத கற்கள் புறந்தள்ளப்பட்டு போகும். உன் வீடு கட்டப்பட வேண்டும் என்றால், உன் குடும்ப வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்றால், உன் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் உடைக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. தேவன் உன் வீட்டை கட்டுவதற்கு ஒவ்வொரு கல்லும் தனித்தனியாய் அளவாய் கச்சிதமாய் இருக்க வேண்டும். ஒன்றுக்கொன்று துருத்தி கொண்டு இருந்தால் தேவனால் உன் வீட்டை கட்ட முடியாது. அதனால் பார்த்தார், பிரித்தார், உடைக்க தொடங்கினார். அது நிமித்தம் நீங்கள் ஒவ்வொருவரும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் ஒரு காலம் வருகிறது, அது சமாதானத்தின் காலம். உங்களை எல்லாம் கர்த்தர் ஒன்று சேர்ப்பார், கட்டுவார், எடுப்பிப்பார். அழகான மாளிகையாய் உலகத்திற்கு மறுபடியும் நீங்கள் ஜொலிக்க போகிறீர்கள். அப்படிப்பட்ட காலம் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு இருக்கும் துக்கங்களிலும் இழப்புகளிலும் பிரிவுகளிலும் கூட இப்படிப்பட்டதான தேவ திட்டம் இருக்கிறது. பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை தண்டிக்கவும் இல்லை, வெறுக்கவும் இல்லை, புறந்தள்ளி விடவும் இல்லை. தேவன் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார், பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். நீ உயர்த்தப்பட வேண்டும் என்றால், அதிபதியாய் நிற்க வேண்டும் என்றால், சில இடங்களை, சிறையிருப்புகளை, சில மனிதர்களை நீ சந்திக்க வேண்டும், சித்திரவதை அனுபவிக்க வேண்டும். உன் இருதயம் நொறுக்கப்பட்டு உருவாக்கப்பட வேண்டும். சில நுகங்களை நீ சுமக்க வேண்டும். சில சிலுவைகளை சுமந்து கொண்டு நீ நடக்க வேண்டும். கல்வாரி பாதை, கல்லின் பாதை, முள்ளின் பாதை, சிலுவையோடு சில இடங்களில் விழ வேண்டி வரும். சாட்டை அடிகள், வார்த்தைகள் புறப்பட்டு வந்து உன் இருதயத்தை தாக்கோ. வீண் அவமானங்கள், பழிப்பு உரைகள் கொட்டுவது போல பேசுவாங்க. அது மட்டுமல்ல, எச்சில் துப்புவது போல உன் முகத்திற்கு நேராக உன்னை அவமானப்படுத்துவார்கள். எல்லாம் வரப்போகிற மேன்மைக்கு கர்த்தர் உன்னை ஆயத்தம் ஆக்கி கொண்டிருக்கிறார். நீ அதிபதியாக உன்னை கர்த்தர் பார்க்கிறபடினாலே, அதிபதியாய் எழும்பும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட எவனாய் இருந்தாலும் அடிமையின் ஸ்தானத்தை அடைந்தே தீர வேண்டும். ஹல்லேலூயா. யோசேப்பு அதிபதியாய் தேவனால் பார்க்கப்பட்டான். ஆனால் அதிபதியாய் அவன் ஆகிறதற்கு முன்னால் அடிமை நிலையை தொட்டுத்தான் அதற்கு அப்படியே எதிர்மறையான அதிபதியின் நிலையை தொட்டான். யாக்கோபு கடைசி நாட்களில் எகிப்திலே சமாதானமான கணத்திற்குரிய யோசேப்பினுடைய தகப்பன் என்கிற ஒரு மேன்மையான வாழ்க்கையை வாழ்ந்தான். ஆனா அதே யாக்கோபு தன் மகனுக்காக 13 வருஷம் கண்ணீரோடும் வேதனையோடும் கிடந்தான். எதிர்மறையான நிலையை கடந்துதான் நீ போக முடியும். வனாந்தரத்தை கடந்தாதான் கானான் வரும். பாடுகளை கடந்தாதான் பரலோகம் போய் சேர முடியும். பரலோகத்தின் பாதை, பாடுகளின் பாதை தான்.
கானானின் பாதை வனாந்தரத்தின் பாதைதான். கல்வாரியின் பாதை என்பது கரடு முரடுகள் நிறைந்த பாதை தான். அந்த கல்வாரியில் கடந்து போய் கண்ணீர் மல்க ரத்தத்தை சிந்தி அங்கே ஒருவர் தொங்கினாரு. அவர்தான் எல்லா நாமங்களுக்கும் மேலான நாமத்தை பூமியிலே சுதந்தரித்துக் கொண்டார். வானத்திலும் பாதாளத்திலும் சுதந்தரித்துக் கொண்டார். ஹல்லேலூயா. சிறுமை அநேகரை முல்லை போல குத்தி கொண்டிருக்கிறது. ஆறுதலை எதிர்பார்த்து இதேனும் சில மனுஷர்களிடத்திலே காரியங்களை போய் சொன்னால் அவர்களிடத்தில் இருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தைகள் ஆறுதலா இல்லாமல் முல்லை போல சிறுமைப்படுத்துகிற வார்த்தைகள் சிலரை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. கர்த்தர் உன்னை பார்த்து சொல்றாரு, உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி நான் சிறுமைப்படுத்த மாட்டேன். மனுஷனை எந்த விதத்திலும் நீ நம்ப கூடாது. எந்த காரியத்திலும் என்னிடத்தில்தான் கவலையை சொல்ல வேண்டும் என்பதனால தான் நீ யாரிடத்தில் எல்லாம் போய் நின்று உன் வலியை சொன்னாயோ அங்கிருந்து அவர்களிடத்தில் இருந்து வலி மருந்துக்கு பதிலாக வலியே பதிலாக வந்தது என்று சொல்லி நீ சார்ந்து கொள்ள வேண்டியது, உன் பிரச்சனையை சொல்ல வேண்டியது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் மட்டுமே ஒழிய எந்த ஊழியக்காரனோ எந்த மனுஷனோ என் ஸ்தானத்தை நிரப்பவே முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவன் எப்பேற்பட்ட மனுஷனாய் இருந்தாலும் என் ஸ்தானத்தை நான் யாருக்கும் கொடுப்பதும் இல்லை. என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடு. அது எனக்கென்றே என் ஸ்தானத்தை நீ எனக்கு மட்டும்தான் தரணும். வேறு மனிதனுக்கு கொடுத்தால் அவன் உனக்கு திருப்பி தருவது நெருஞ்சி முள்களும் சிறுமை நிறைந்த முள் முடிகளையும் தான் அவனால் உனக்கு திருப்பி தர முடியும். பஞ்ச காலத்திலும் யாக்கோபும் அவன் வீட்டாரும் ராஜ போஷிப்பை அனுபவித்து சுகித்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய தொலைநோக்கு திட்டம். அந்த திட்டம் மூலம் உண்டாக போகும் மிகுந்த பலங்களுக்கு முன்னால் தம்முடைய தாசனாகவே இருந்த போதிலும் யாக்கோபின் தற்காலிக துக்கத்தை தேவன் கண்டும் காணாதவராக இருந்தார். உன்னை பற்றி ஒரு சந்தோஷ காலத்தை கர்த்தர் வச்சுட்டாருன்னா இன்னைக்கு நீ அழுதாலும் தொழுதாலும் துதித்தாலும் செபித்தாலும் உபவாசித்தாலும் தேவன் கண்டும் காணாதவர் போலதான் இருப்பார். அன்னைக்கு மீன் கொடுக்கிறவர் உன் தேவன் அல்ல. அவர் கொடுத்துட்டார்னா அதற்கு பிறகு உன்னுடைய வாழ்க்கையில நீ மற்றவர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு தான் உன்னை வைப்பாரே ஒழிய மீண்டும் மீண்டும் கெஞ்சி நிற்கிற நிலைக்கு உன்னை ஒருபோதும் கர்த்தர் வைப்பதே இல்லை. நமது கண்ணீர்களை, காத்திருப்புகளை, ஜெபங்களை அவர் கண்டும் காணாதவராக இருப்பது போல தோன்றலாம். மேலும் நெடுங்காலமாகியும் நம்முடைய அழுகைக்கு பதிலும் பலனும் வராததால் நமக்கு தேவன் மீது சில நேரங்களில் கோபம் வரவும் செய்யும். ஆனால் நாம் என்ன அழுதாலும் கதறினாலும் புலம்பினாலும் நம் மீதான சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்றுவதிலேயே தேவன் நோக்கமாக இருப்பார் என்பதற்கு யாக்கோபின் வாழ்க்கை சம்பவம் நமக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? யாக்கோபு எப்படி ஒடுக்கப்பட்டான் என்பதை பார்த்தோம். யோசேப்பும் ஒடுக்கப்பட்டான். சங்கீதம் 105:17 வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அப்போ யோசேப்பை சிறையாக விற்றது யார் என்பதை நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம். அவனுடைய சகோதரர்கள் சிறையாக விற்றார்கள் என்று ஆதியாகமத்தில் பார்க்கிறோம். ஆனால் இங்கே வசனம் சொல்லுகிறது யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான் என்று பிந்தின வார்த்தை சொல்லுகிறது. முந்தின வார்த்தையோ அவர்களுக்கு முன்னாலே ஒரு புருஷனை அனுப்பினார். ஹல்லேலூயா. தேவன் தான் சகோதரர்களின் கைகளின் மூலமாக யோசேப்பை பிடித்து எகிப்துக்கு அனுப்பி வைத்தார். ஆமென் சொல்லலாமா? சில நேரங்களில் சில மனிதர்கள் நம்மை விற்று போட்டது போல் தோன்றும். சில மனிதர்கள் இடத்திலே நாம் அடிமையை போல சிக்கிக் கொண்டு தவிப்பதை போன்ற தோணும். நீ சிக்கிக் கொள்ளல, அந்த மனுஷர்கள் உன்னை வஞ்சிக்கல. தேவன் அந்த வஞ்சகத்தின் மூலம், அந்த சிறையிருப்பின் மூலம், அந்த விற்று போடுதலின் மூலம் உன்னை தன்னுடைய வேறொரு திட்டத்திற்காக மறைமுகமாக கட்டி அனுப்பி வைக்கிறார் அர்த்தம். எந்த கட்டு வந்தாலும் சரிதான், எந்த நுகம் வந்தாலும் சரிதான், யார் என்ன விற்று போட்டாலும் சரிதான், ஒரு இடத்தில் இருந்து என்ன புறக்கணித்து தள்ளினாலும் சரிதான், அந்த புறக்கணிப்பு, அந்த கட்டு, அந்த நிந்தை, அந்த அவமானம், அந்த வஞ்சகம், அந்த துரோகம் உன்னை உயர்த்துவதற்காக கர்த்தர் மனிதர்கள் மூலமாக
அனுமதிப்பது. இப்படி நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா என் வாழ்க்கையிலே சம்பவிப்பது அத்தனையும், அது எப்பேற்பட்ட துரோகமா இருந்தாலும், சிறுமையா இருந்தாலும், என் பிள்ளைகள் எனக்கு கீழ்ப்படியாவிட்டாலும், என் மனைவியோ புருஷனோ என்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தாலும், முற்களாய் குத்துவது முற்கள் அல்ல, தேவன் அந்த முற்களின் மூலமாக உன்னை மறைமுகமாக உயர்த்தி கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. உன்னை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது 18ஆம் வசனத்துல பார்க்கிறோம், 105ஆம் சங்கீதத்தினுடைய 18ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள், அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டு இருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. உங்க வாழ்க்கையில உங்களை குறிச்சு கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்த வார்த்தை நிறைவேறணும்னா, அந்த ஒரே ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை நிறைவேறதுக்கு மற்ற எல்லா வார்த்தையும் உங்களை புடமிடும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லா வசனம் தான். ஆனா ஒரு வார்த்தையே வாக்குத்தத்தமா ரேமாவா கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டார். எப்பவோ கொடுத்துட்டார். எத்தனையோ வருஷம் ஆச்சு. அந்த வார்த்தை நிறைவேறும்னு காத்துக்கிட்டே இருக்கிறோம். இல்லை, நிறைவேறவே இல்லை. நிறைவேறலன்னு நீங்க நினைக்கிறீங்க, நிறைவேறி கொண்டே இருக்கிறதுன்னு கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. எப்போ வாக்குத்தத்த வார்த்தையை வாங்கின பிறகு உன் வாழ்க்கையில உனக்கு வருத்தமும் சஞ்சலமுமே வந்துகிட்டு இருக்கோ, அப்போ அவருடைய மற்ற வசனங்கள் எல்லாம் உன்னை அந்த வாக்குத்தத்த வார்த்தையை நோக்கி நீ போறதற்காக உன்னை புடமிட்டு கொண்டிருக்கிறது. தகுதியற்ற ஒருவனையும் தேவன் தகுதியுள்ள ஸ்தானங்களில் நிலைநிறுத்துவதே கிடையாது. ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் உருவாக்குறாரு, ஒரு இடத்துக்கு கொண்டு வராருன்னா, தகுதியற்றவனாய் இருந்த அந்த ஊழியக்காரனை தகுதி உள்ளவனாய் மாற்றின பிறகுதான் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். அப்படித்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றான், தகுதி இல்லாத என்னை தகுதிப்படுத்தி ஊழியத்துல கர்த்தர் பயன்படுத்தினதா சொல்றான். நீங்க இன்றைக்கு இருப்பது போலவே கர்த்தருக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. ஆமென். முந்தி இருந்த உங்களுடைய மனுஷன், உங்களுக்குள் இருந்த பழைய வாழ்க்கை, பழைய அஸ்திபாரத்தோடு, பழைய கட்டிட ஸ்தானத்தோடு நீங்க தேவனுக்கு பயன்படவே முடியாது. இரண்டாவது நிலைநிறுத்தும்படி முதலாவது கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில இடிச்சு போட்டுட்டார். உன்னை கர்த்தர் அந்த பழைய மனுஷனை பார்க்கவே விரும்பல. அந்த மனுஷன் நல்லா இருந்தான், நல்லா சாப்பிட்டான், நல்லா சந்தோஷமா இருந்தான், அந்த வாழ்க்கையே நல்லா இருந்தது நீங்க நினைக்கிறீங்க. ஆண்டவர் அப்படி பார்க்கல. அந்த மனுஷனை உங்களுக்கு பிடிக்கலாம், அந்த பழைய வாழ்க்கையை உங்களுக்கு பிடிக்கலாம், அது தேவனுக்கு தேவையில்லை. தேவன் உங்களை பார்க்கிற விதம் வேறு விதமாக இருக்கு. நீங்க உங்க தகப்பனுக்கு விசேஷித்த குமாரனா பலவர்னா அங்கி அணிந்து கொண்டு வாழ்ந்துட்டு போயிடலாம் நீங்க நினைச்சீங்க. ஆண்டவர் உங்களை அப்படி பார்க்கல. உங்களை கர்த்தர் அதிபதியாய் பார்க்கிறார், எகிப்துக்கு தலைவனா பார்க்கிறாரு. உன் சகோதரனும் உன் காலில் விழுந்து பணிந்து கொள்ளுகிற ஸ்தானத்துல உன்னை வைக்க பார்க்கிறாரு. உன் மூலமா உன் தகப்பன், உன் தாய், உன்னுடைய குடும்பத்தாரும் மேன்மை அடைகிற ஸ்தானத்துக்கு உன்னை உயர்த்த விரும்புறாரு. ஆனா அதுக்கு முன்னால, இந்த ஸ்தானத்தெல்லாம் நீ அடையிறதுக்கு முன்னால உன் பிராணன் இரும்பில் அடைபட வேண்டும். உன்னுடைய கால்கள் விலங்கு போட்டு கட்டப்பட வேண்டும். இப்படியும் நகர முடியல, அப்படியும் நகர முடியல, முந்தியும் போக முடியல, பிந்தியும் போக முடியல. என்னுடைய வாழ்க்கை இப்படி இரும்பில் அடைபட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை போல இருக்கிறது. விலங்கு போட்டு ஒரு விலங்குக்குள்ளாகவே அசைய முடியாமல் கிடக்கிற ஒரு மனிதனுடைய நிலைமையை போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. என்ன கர்த்தர் ராஜாவை உன்னுடைய வாழ்க்கையில் அனுப்ப போகிறார். அல்லேலூயா. ராஜாவை, இயேசு ராஜாவுடைய வாழ்க்கையில ஆள் அனுப்பி உன்னுடைய கட்டுகளை அவிழ்த்து, உன்னுடைய பிராணனை இரும்பில் இருந்து மீட்டு, உன்னுடைய அடிமை நுகத்தை முறித்து, உன் கட்டுகளை அறுத்து, உன் கால்களை பூட்டி இருக்கிற உன்னுடைய வாழ்க்கையினுடைய துன்பத்தின் விலங்குகளை எல்லாம் உடைத்து போட்டு உன்னை ஒரே நாளிலே அதிபதி போல தலை நிமிர பண்ண போகிறார். அல்லேலூயா. அதற்காகத்தான் இன்றைக்கு இந்த கட்டுகள், உபத்திரவங்கள், வலிகள், வேதனைகளை எல்லாம் தேவனுடைய வாழ்க்கையில
நியமிச்சு வைத்துட்டார். தன் தகப்பனால் சிட்சிக்கப்படுகிற புத்திரன் எவனோ அவனே அவரால் அதிகமாய் நேசிக்கப்படுகிறவன். தண்ணீர் தெளித்து விடப்பட்ட பிள்ளைகள் வேசி பிள்ளைகளை போல் ஆகி போயிருப்பாங்க. ஆனால் உன்னை கர்த்தர் அதிகமா அடிக்கிறார்னா உன்னை அதிகமாய் நேசிக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு மட்டும் ஏன் எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்களே, எத்தனையோ பேர் இருக்கிறாங்களே, என்னை மட்டும் ஏன் இப்படி கர்த்தர் ஆசீர்வதிக்க மறுக்கிறாரு? சிறு ஒரு லெவல்லையே நடத்துறாரு. கொஞ்சம் பணத்திலேயே என் வாழ்க்கை ஓடுது. ஒரு விசாலமா சாப்பிட முடியல, விசாலமா சிந்திக்க முடியல, விசாலமா ஓட முடியல. இப்படிதான் என் வாழ்க்கை இத்தனை நூறுகளுக்கும் இத்தனை ஆயிரங்களுக்கும் தான் வாக்கப்பட்ட வாழ்க்கையா என்றா, இன்றைக்கு இந்த 10லும் 100லும் 1000த்திலும் வாழ வேண்டிய பயிற்சியை கர்த்தர் உனக்கு கொடுக்கிறாரு. நீ லட்சங்களையும் கோடிகளையும் கையாளும் நாட்கள் வரும். அப்பொழுது அதையும் கையாள்வதற்கான நிர்வாகத்தை 10லும் 100லும் 1000த்திலும் கர்த்தர் உனக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். பணத்து ஆசை உனக்கு வந்துவிடவே கூடாது என்பதில் கர்த்தர் உண்மையில பிரியமா இருக்கிறார். பணத்தின் மேல ஆசை வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் பாதாளத்தை நோக்கிதான் அது கொண்டு போகும். உன்னை நேசிக்கிறபடினாலே இன்றைக்கு நெருக்கத்தின் பாதையிலே கடன் சுமைகளுக்கு மத்தியிலும் கடந்து போய் கொண்டிருக்கிற, மிச்சம் என்பதே இல்லாமல் இன்னும் தீர்க்க வேண்டிய கடன்கள் தான் என்னுடைய வாழ்க்கையில இருக்கிறது என்று நினைத்து அதன் மத்தியிலே ஓடுகிற வாழ்க்கையை ஏன் கர்த்தர் வைத்தார்னா, நிறைவானது உன்னுடைய வாழ்க்கையில வரப்போகுது. அந்த நிறைவானது வரும் பொழுது நீ அவரை விட்டு நீங்கி போய்விடக் கூடாது. நிறைவை பார்த்தும் நிறைவை அனுப்பினவரையே உன் கண்கள் பார்க்க வேண்டும். அந்த அளவுக்கு உன் இருதயம் பக்குவப்பட்டதாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பயிற்சியின் காலத்திலே கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. பயிற்சியின் காலம் என்பது விலங்குகள் போடப்படும், இரும்பில் அடைக்கப்படுவோம், வீண் பழிகள் சுமத்தப்படும், சிறுமை வரும், வீணான மனுஷர்கள், சந்திக்கவே முடியாத கொடிய சுபாவத்தை உடைய மனிதர்களை எல்லாம் சந்திக்க வேண்டி வரும். கர்த்தருக்குள் பிரியமான பிள்ளைகளே, ஒரு காலம் வரும். அந்த காலம் வரும் பொழுது உனக்கு முன்னால நிற்க போகிறவன் எல்லாம் உன்னை விரும்புகிறவனா மட்டும்தான் இருப்பான். ஹல்லேலூயா. ஆனா இன்னைக்கு உனக்கு முன்னால நிக்கிறவன் எல்லாம் உனக்கு பிடிக்காதவனாவே இருக்கிறான். அவன் எப்படி பேசினாலும் உங்களுக்கு அவனை பிடிக்கல. இது நான் எதிர்பார்க்கிற வாழ்க்கையும் அல்ல, நான் எதிர்பார்க்கிற மனிதர்களும் அல்ல. இப்படிப்பட்ட பேச்சுக்களை கேட்பது கூட எனக்கு பிடிக்கல. நான் வாழ விரும்புகிற வாழ்க்கை வேறான வாழ்க்கை என்று நினைக்கிறீங்க. தேவன் தான் இப்படிப்பட்ட கொடிய மனிதர்களின் மத்தியில நடத்தி கொண்டு போகிறார். ஆனா ஒரு காலம் வரும், நீதிமான்கள் உன்னை சூழ்ந்து கொள்ளுவாங்க. உன் நியாயம் பட்ட பகலை போல வெளிச்சத்திலே பேசப்படும். இன்றைக்கு உன் பேரில் வித்து விதைக்கிறாங்க. ஒரு காலம் வரும், உன்னை பற்றி சாட்சி சொல்வதற்கென்றே ஒரு கூட்டம் தெரியும். எப்பேற்பட்ட மனுஷன் தெரியுங்களா? எப்பேற்பட்ட ஒரு சுபாவம் உடையவர் தெரியுமா? அவரை பற்றி எல்லாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி உங்க பேர்ல நல்வித்து விதைக்கிற கூட்டத்தை கர்த்தர் உங்களை சுற்றி வைக்க போகிறார். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட பரிசுத்தவானாக இருந்தாலும், எப்பேற்பட்ட ஊழியக்காரனா இருந்தாலும், கொடிய பாடுகள் உபத்திரவங்களை சந்தித்துத்தான் உயர்த்தப்பட முடியும். தேவன் கொடுக்கிற உயர்வுகள் எதுவும் முந்தி கண்ணீரை வரவழைக்காம உன் வாழ்க்கையில வரவே வராது. அப்படி கண்ணீரை முந்தி கொடுக்காம ஒரு வெற்றி உன்னுடைய வாழ்க்கையில வருதுன்னா அது நிரந்தரம் இல்லாதது. அது மனுஷன் கொடுப்பது, அது பிசாசானவன் வஞ்சித்து உனக்கு கொடுப்பது என்று அர்த்தம். கர்த்தர் கொடுத்தாருன்னா சோதித்து புடமிட்டு உன்னை பக்குவப்படுத்தி நீண்ட கால காத்திருப்புக்குள்ள உன்னை நடத்தி, பரவாயில்ல நான் இன்னும் தாங்குறேன்னு நீங்களே சொல்லுகிற அளவுக்கு உங்களை பொறுமைசாலியா மாற்றிதான் ஆசீர்வதிப்பார். ஆரம்பத்துல பதற்றத்தோட அழுது புரண்டு கேட்கிற காலத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கவே மாட்டார். சைல்டிஷா சின்ன பிள்ளையாட்ட ஜெபத்துல உழுந்து புரண்டு கொடுத்தே தீர்ணும் ஆண்டவரே அப்படி என்று பேசுவதெல்லாம் கர்த்தருக்கு சித்தம் இல்லை. ஒரு காலம் வந்து பொறுமை வந்து வந்து எவ்வளவோ தாங்கிட்ட ஆண்டவரே, இன்னும் தாங்கிக்கிறேன். ஆனா நீங்க கொடுக்கும் பொழுது மறுபடியும் நான் அதை இழந்து போகாத அளவுக்கு என்ன ஞானத்திலும் புத்தியிலும் அறிவிலும் பக்குவத்திலும் பொறுமைசாலியாகவும் மாற்றின பிறகு நீங்க கொடுத்தீங்கன்னா ஏத்துக்கிறேன்னு நீங்க சொல்லுகிற அளவுக்கு உங்களை பொறுமைசாலியா மாத்திட்டு அதற்கு பிறகு கர்த்தர் உங்க கையில கொடுப்பார். அப்படி கொடுப்பது நிலைக்கும் என்று தேவனுக்கு தெரியும். அது நிமித்தம் அப்படிதான் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே கொடுக்க திட்டத்தை வைத்திருக்கிறார். தேவ சித்தம் நிறைந்த
தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதில் தான் நமக்கான கிறிஸ்துவ வாழ்வின் நிலையானதும் உண்மையானதும் நன்மையானதுமான மகிழ்ச்சியும் சமாதானமும் அடங்கி இருக்கிறது. மறுபடியும் சொல்றேன், தேவ சித்தம் நிறைந்த தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதில் தான் நமக்கான கிறிஸ்துவ வாழ்வின் நிலையானதும் உண்மையானதும் நன்மையானதுமான மகிழ்ச்சியும் சமாதானமும் அடங்கி இருக்கிறது. தேவ திட்டம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாததால் நமக்கு உண்டாகும் மகிழ்ச்சியானது தற்காலிகமானதும் குறுகிய காலம் மட்டுமே பயன் அளிக்க கூடியதுமாய் இருக்கும். அல்லேலூயா. வாழ்க்கையில தேவ திட்டம் நிறைவேறல அப்படின்னா, தேவ சித்தம் நிறைவேறலன்னா நல்லா கொஞ்சம் அப்படியே ஃப்ரீயான மாதிரி தான் இருக்கும், தப்பிச்சோம் அப்படின்னு தோணும். ஆனா அந்த மகிழ்ச்சி தற்காலிகமானது, நிலையற்றது, உன்னை வீழ்த்தி போடக்கூடியது. ஆனா தேவ சித்தம்னாலே அது சிலுவை தான். சித்தம்னாலே என்னதுதான்? சிலுவை தான். தினந்தோறும் அவருடைய சிலுவையை நீ தூக்கி கொண்டு போவதுதான் அவருடைய சித்தத்தை தூக்கி கொண்டு போவது. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது என்பது ஒன்றும் பூவு மேல சுமந்து கொண்டு போற சந்தோஷமான விஷயம் கிடையாது. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவது என்றால் சிலுவை சுமந்து திட்டம் நிறைவேற்றுவதுதான். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. சிலுவைனா அதுக்குள்ள எத்தனையோ வந்துடும். அவமானம், துன்பம், அசிங்கம், சிறுமை, கேவலம், என்னென்ன துன்பங்கள் இருக்கோ அத்தனையும் சிலுவை என்கிற ஒரே வார்த்தைக்குள்ள முடிஞ்சு. சில நேரத்துல நம்மளை தூக்கி இரக்கம் இல்லாம நம்முடைய ஆத்துமா கிழிய அந்த இடத்துல ஒரு போட்டோ மாதிரி இந்த உலகம் தொங்க விட்டுரும். நம்மளை அப்படியே அந்த இடத்துல தொங்க விட்டு அவமானப்படுத்திடுவாங்க, அலங்கோலமாக்கிடுவாங்க. எல்லாமே தெரிஞ்சு போயிடுச்சு, இவ்வளோ கேவலப்பட்டுட்டேன், இப்படி எல்லோரும் பார்க்க என்னுடைய வாழ்க்கையினுடைய கதைகள் எல்லாம் அப்படி எல்லாருக்கும் தெரியுதே, அவமானப்படுறேனே, நான் இயேசுடைய பிள்ளையா இருந்தோம், இப்படி அலங்கோலமாக என்னுடைய வாழ்க்கையின் கதைகள் எல்லாம் வெளியில தெரியுதுன்னா அதற்கு பிறகுதான் அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மேன்மைகள் காத்திருக்கிறது. அல்லேலூயா. எப்போ உன்னை மொத்தமா அடக்கம் பண்றாங்களோ அப்ப நீ மொத்தமா உயிர் தள்ள போறன்னு அர்த்தம். இதுக்கு மேல தாங்கிறதுக்கு என் வாழ்க்கையில சக்தி இல்லை, நான் செத்துட்டேன், உயிரோட நான் நிக்கிறேன், ஆனா நான் எனக்குள்ள செத்துட்டேன் ஆண்டவரே, இதுக்கு மேல என்னுடைய ஜீவனை எடுத்தாலும் நான் சந்தோஷமா போயிடுறேன்னு நீ எப்போ சொல்றியோ அப்ப நீ கிறிஸ்துவாய் மாறிவிட்ட. அல்லேலூயா. அடக்கம் பண்ணப்படுகிற விதைகள் எதுவாக இருந்தாலும் முளைத்து எழும்பிய தீர வேண்டும். தன்னுடைய வாழ்க்கையில அவமானத்தையும் வலிகளையும் வேதனைகளையும் துக்கங்களையும் தாங்கி தன் சுய அழித்து இதற்கு மேல நான் அனுபவிக்க ஒன்றும் இல்லை, என்னை இனி தூக்கி கடலில் போட்டாலும் சந்தோஷமாய் சாக தயார், நான் இனி அனுபவிக்க என்ன வேதனை இருக்கு, அவமானம் இருக்கு என்று எந்த மனிதன் நினைக்கிறானோ அவன் தன் சுயத்திலே அவன் அடக்கம் பண்ணப்படுகிறான், அவன் உயிர் தெழுவான், அவன் மேன்மையை அடைவான், அவனுக்கு தான் மகிமை காத்திருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையில இன்றைக்கு யாராவது கடந்து வந்திருந்தா கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, உங்களுடைய வருஷம், ஹல்லேலூயா, உங்களுடைய வருஷம், உங்களுடைய எழும்புகிற வருஷம், நீங்க எழும்பி கர்த்தருக்காக நிற்க போகிற நடக்க போகிற எலியாவை போல ஆகாவை முந்தி ஓடுகிற அளவுக்கு கர்த்தருடைய கரம் உங்க மேல பலமாய் அமர்ந்ததுனால ஆகாவின் ரதத்தை முந்தி ஓடுகிற பலம் உன் வயசுக்கு மீறி உன் வாழ்க்கையில வரப்போகுது. ஹல்லேலூயா. நீ ஆயத்தப்பட்டுக்கோ, உனக்கு நோக்கி ஒரு காலம் வருது. இது வரைக்கும் நீ பார்க்காத வருஷங்கள், நீ பார்க்காத நன்மைகள், பார்க்காத ஊழியம், செய்யாத பணத்தோடு இருக்கிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் உனக்கு முன்னால வைத்திருக்கிறாரு. நீ புறப்பட்டு அதை எதிர்கொண்டு போனா அதுவும் நீயும் கை கோர்த்து ஓடுவீங்க. அந்த ஓட்டத்திற்கு முடிவே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். எலியா என்கிற மனுஷன் பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் அவன் பலவிதமான பயங்களும் உடல் சோர்வுகளும் நிறைந்த மனுஷனாக இருந்தோம். அவன் தான் தேவனுக்காக தேசத்துல சாதித்த மனுஷனாக இருந்தான். உங்களுடைய வாழ்க்கையில எத்தனை பாடுகள் இருக்கலாம், பலவீனங்கள் இருக்கலாம், கண்ணீர்கள் இருக்கலாம், காத்திருப்புகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம். உங்களை தான் கர்த்தர் எலியாவா பார்க்கிறார், உங்களை தான் கர்த்தர் யோசேப்பா பார்க்கிறாரு. நான் போட்டிருக்கிற உடை, என்னுடைய கண்ணாடியில தெரிகிற என்னுடைய இந்த தோற்றமா நானா ஆண்டவருக்காக எடுத்து பயன்படுத்தப்பட போகிறேன்னா நீதான் கர்த்தர் சொல்றாரு. டிஜி தினகரனோ, மோகன் சிங், லாசரஸோ, பென்னிகினோ யாரும்
வெளிப்படுவதற்கு முன்னால உலகத்தினுடைய நட்சத்திரங்களும் கிடையாது, சினிமா ஸ்டார்களும் கிடையாது, அரசியல்வாதிகளும் கிடையாது. ஆண்டவர் வெளிப்படுத்தின பிறகுதான் தேவனுடைய மனுஷன். வெளிப்படுத்தாததற்கு முன்பு வரைக்கும் தனி அறைகளிலே தன்னந்தனியாய் தவித்து ஜெபித்து கிடந்த பாடுள்ள எலியாக்கள் தான் பிற்பாடு உலகத்தையே கலக்கினாங்க. உனக்குள்ள ஒரு டிஜிஎஸ் தினகரன், உனக்குள்ள ஒரு பில்லி கிரகாம், உனக்குள்ள ஒரு பென்னிகன், உலகத்தினுடைய பெரிய தேவ மனுஷன் பவுல் எலியா உறங்கிக் கொண்டிருக்கிறான். யோவான் ஸ்நானகங்கள் உறங்கிக் கொண்டிருக்கிறாங்க. அவன் வெளிப்படும் போதுதான் தெரியும். நானா இது சின்ன சின்ன காரியங்களுக்கு கண்ணீர் விட்டு அழுத நானா, சிறு சிறு பலிகளுக்கும் தலைவலிகளுக்கும் கூட சுருண்டு கிடந்த நானா, இப்பேற்பட்ட அற்புதங்களையும் ஆவேச பேச்சுகளையும் தைரியத்தையும் உடைய தேவ மனிதனாய் நானா நடக்கிறேன், நிற்கிறேன், ஓடுகிறேன் என்று சொல்லி உன்னை பற்றி நீயே வியக்கிற காலகட்டங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது. அல்லேலூயா. ஜீவ ரட்சணை செய்யும்படியும் பெரிய ரட்சிப்பை உன் வாழ்க்கையில கொடுக்கும்படியும் உன் மூலமா பெரிய ரட்சிப்பை தேசத்துக்கு கொடுக்கும்படியும் தான் தேவன் உன்னை இன்றைக்கு கண் கைகளால உடைக்கிறாரு, நொறுக்குகிறாரு, சிறுமைப்படுத்துகிறாரு. சிறுமைனா என்னன்னு உனக்கு நாளைக்கு தெரிஞ்சாதான் சிரமப்பட்டு வந்து நிக்கிற ஒருத்தவனுக்காக உன்னால கண்ணீர் விட்டு செபிக்க முடியும். கடன்னா என்ன, கடனுடைய நெருக்கம் என்றால் என்ன, அதனுடைய வலி என்றால் என்ன, வேதனை என்றால் என்னவென்பதை நீயே உணர்ந்தால் ஒழிய கடன் பாரத்துல சிக்கி தவித்து கண்ணீர் விட்டு தற்கொலைக்கு நேராக கடந்து போகிற குடும்பங்களுக்காக நீ கண்ணீர் விட்டு செபிப்பான். உடல் வியாதினா என்ன, ஒரு காய்ச்சல்ல ஒரு வேதனையில படுத்து உருண்டு புரளுவது எப்பேற்பட்ட கொடிய பலவீனம் என்பதை நீ உணராத வரைக்கும் வியாதியஸ்தர்களுக்காக உன்னால உருகி உருகி செபிக்க முடியாது. குடும்ப பிரச்சனைனா என்ன, மனைவி கணவனை மதிக்காததுனால கணவனுக்கு உண்டாகிற வலினா என்ன என்பதை தெரிஞ்சிக்காத வரைக்கும், பிள்ளைகள் என்ன மதிக்காததுனால எனக்கு உண்டாகிற வலி என்பதை நான் தெரிந்து கொள்ளாத வரைக்கும் தகப்பன்களுடைய வலிகளை என்னால உணர்ந்து கொள்ளவே முடியாது. தாயின் வலி என்னால உணர்ந்து கொள்ள முடியாது. ஒரு மனைவி உடைய வலியை என்னால உணர்ந்து கொள்ள முடியாது. ஒரு கணவனுடைய வலியை என்னால உணர்ந்து கொள்ள முடியும். எத்தனை பேர் சிரமப்பட்ட மனுஷன் இந்த உலகத்துல தன்னுடைய மனைவினால, கணவனால, பிள்ளைகளால கைவிடப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு அவமானத்தினாலும் துக்கத்தினாலும் கடன் பாரத்தினாலும் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற மனுஷன் உங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கிறாங்க, நடக்கிறாங்க, போறாங்க, வராங்க. நீங்க பார்க்கிற உலகம் இது கிடையாது, இது பொய்யான உலகம். ஒவ்வொரு மனிதனும் தன் இருதயத்திலே ரத்தம் கசிய தெரிந்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் எழும்பாம, அவர்களுக்காக செபிக்காம, கண்ணீர் விடாம, அந்த சகோதரனுடைய சிறுமை நான் கடந்து வந்திருக்கிற அந்த வழி எனக்கு தெரியும், உனக்காக நான் செபிக்கிறேன்னு சொல்லி நான் உத்தரவாதம் எடுக்காம இன்றைக்கு பல குடும்பங்கள் கட்டி எழுப்பப்படவே முடியாது. வேதனைனா என்ன, வலினா என்ன, துக்கம்னா என்ன, கிறிஸ்தவன்னா அதெல்லாம் கடந்துதான் போகணும். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனால தான் அவராலேயே நம்முடைய சோதனை என்ன, வலி என்னன்னு அவராலேயே புரிஞ்சுக்க முடியும்னா, நாமளும் சோதிக்கப்படாம, பாடுபடாம, வேதனைகளை அனுபவிக்காம இன்னொருத்தருடைய வலிய வேதனையை நம்மால புரிஞ்சுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். இயேசுங்கிற பேரை சொல்லிட்டு சாப்பிடுறதுக்கும் நல்லா சம்பூர்ணப்பட்டு நானும் என் பிள்ளைகளும் நல்லா உடுத்தி கொண்டு வாழ்றது பேர் கிறிஸ்தவ வாழ்க்கை கிடையாது. அது மரித்த வாழ்க்கை. உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறீங்க, உலகத்துக்கு உப்பா இருக்கிறீங்க. உலகத்துக்கு உப்பே கிறிஸ்தவம் தான். உப்பு சாரமற்று போனால் அது எதனால் சாரமாக்கப்படும்? கிறிஸ்தவன் ஒண்ணு இல்லாம போயிட்டா, கிறிஸ்தவனுக்கு உத்தரவாதம் இல்லாம போயிட்டா, கிறிஸ்தவன் உலகத்துக்கு கண்ணீர் வடிக்காம போனா உலகம் விழுந்து போகும், உலகம் இருட்டுல போகும். உங்களையும் என்னையும் கர்த்தர் தெரிந்து கொண்டது உலகத்துக்கு பயன்பட, உலகத்தின் வழி உணர்ந்து செபிக்க, உலகத்துக்காக வாழ தெரிந்து கொள்ளப்பட்டவங்க தான் நாமளே ஒழிய இயேசுங்கிற பேரால நான் நல்லா இருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், கார் கொடுத்தாரு, பைக்கு கொடுத்தாருன்னு இதுக்கு சாட்சி சொல்ல கர்த்தர் எவனையும் தெரிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. உண்மையை பேசுகிறேன். இதற்கு இந்த சாட்சியை கொடுங்க. எங்க ஆண்டவருக்கு யாரையும் கூப்பிடுங்க. இதெல்லாம் சாட்சியே கிடையாது. இது அல்ல சாட்சி. நாம கர்த்தருக்காக எழுப்புகிறவர்கள், நாம கர்த்தருக்குள்ள ரட்சிப்புக்குள்ள நடத்துகிறவர்கள், நாம கர்த்தரின் நாமத்தினால விடுதலை பண்ணினவர்கள் எழும்பி கர்த்தருடைய நாமத்தை துதிக்கிறது தான் நான் கர்த்தருக்கு கொடுக்கிற உண்மையான சாட்சி. அல்லேலூயா.
எனக்கு கர்த்தர் வீடு கொடுத்தாரு, எனக்கு சோறு கொடுத்தாரு, என்ன நடத்துறாருன்னு நான் சொல்றதுக்கு பேரு சாட்சி கிடையாது. என் மூலமாய் இப்பேற்பட்ட ஒரு குடும்பம் இன்றைக்கு மறுவாழ்வு அடைந்திருக்கிறது, இப்பேற்பட்ட பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்து மீண்டு இருக்கிறாங்கன்னு அவங்க வந்து சொல்லணும் சாட்சி. அதுதான் உன் வாழ்க்கையினுடைய உண்மையான சாட்சி. அப்போதான் நீ வந்து உலகத்துக்கு வெளிச்சமா இருக்குன்னு அர்த்தம். நீ வெளிச்சமா இல்லைன்னா, மற்றவங்களுக்கு பயன்படலைன்னா, நீ இருளடைந்து உனக்குள்ளேயே எரியாம போயிட்டு அர்த்தம். நாம வாழ்கிற கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை? எத்தனை தடவை செய்தி கேட்கலாம், யூடியூப்ல அங்க இங்க கொட்டி கிடக்கு. இதுக்கு பேசுறதுக்கு நான் ஒருத்தன் வரணும்னு அவசியமே இல்லை. நான் பேசுறது ஒன்றும் உலகத்துல யாரும் பேசாத வார்த்தைகளும் கிடையாது. ஆனா ஒரே ஒரு தேவ செய்தி உன்னை தொட்டு உன் வாழ்க்கையை மாத்தலைன்னா நீ 1000 தேவ செய்தி கேட்டு என்ன பிரயோஜனம்? அந்த ஒரு தேவ செய்தியில நான் மறுரூபம் அடையாம 1000 தேவ செய்தியை என் வாழ்நாள் எல்லாம் நான் கேட்டு என்ன பிரயோஜனம்? அத்தனை ஊழியக்காரங்களை கர்த்தர் எழுப்பி என்ன பிரயோஜனம்? நீ எழும்புறதுக்கு தான் கர்த்தர் எத்தனையோ ஊழியக்காரங்களை எழுப்புனார். இது கையில இது கொடுத்து பவர் கொடுத்து ஓட வைக்கிற விளையாட்டு. என்கிட்ட பவர் உங்கையில் தட்டி கொடுக்குவோம், நீ ஓடி போய் இன்னொருத்தவங்க கையில அந்த பவரை கொடுக்குவோம். இப்படி தொட்டு அனல் மூட்டி இந்த அனல் தேசம் எங்கும் உலகம் எங்கும் பற்றுகிற வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. எனக்குள்ளேயே அனல் அடக்கி வச்சு அதை இன்னொருத்தருக்கு நான் கொடுக்காம நானே சார்ஜ் ஏத்திக்கிட்டே இருந்தா ஏறின சார்ஜை வச்சு எத்தனை பேருக்கு நீ சார்ஜ் கொடுத்த? இதான் என்னுடைய கேள்வி. ஊழியக்காரங்களை பார்த்து ஒரு கூட்டத்தில் கேட்ட கேள்வி, 1000 ஊழியர் கூடுகைக்கு போற அங்கங்கே போய் சார்ஜ் ஏத்திக்கிறேன், ஏத்தின சார்ஜை கொண்டு போய் எத்தனை கிராமத்துல இறக்குன, எத்தனை களங்கள்ல அந்த சார்ஜ் ஜனங்களுக்கு இறங்குச்சு. அப்புறம் என்ன சார்ஜ் ஏற்றி பிரயோஜனம்? 100 வந்து செல்போன்ல சார்ஜ் ஏற்றுறது முக்கியம் இல்லை, ஏத்தின சார்ஜை கொண்டு அந்த செல்போன் எவ்வளவு பயன்படுத்துனீங்கன்றது தான் முக்கியம். எத்தனை தேவ செய்தி, எத்தனை ஆராதனை, எத்தனை விதமான அபிஷேகத்துல நடத்தப்படுறது முக்கியம். இதையெல்லாம் பெற்றுக்கொண்டா கர்த்தருக்கு என்ன பிரயோஜனமா வாழ்ந்தேன், நான் எத்தனை பேரை எழுப்புனேன்? இந்த கேள்விதான் எனக்கு முன்னால இருக்கணும். நான் கஷ்டப்பட்டாலும், நான் கண்ணீர் வடிச்சாலும், நான் வேதனை அடைந்தாலும், நான் ஜீவரட்சணைக்காக போய் எகிப்துல தலைவனா உட்கார்ந்து யோசேப்பு அப்படிதான் வாழ்ந்தான். அவன் கண்ணீர் வடிச்சான், வேதனைப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை அத்தனை லட்சக்கணக்கான மக்களுக்கு அவன் போஷிக்கிற மனுஷனாக வாழ்கிற ஒரு அர்த்தமுள்ள கண்ணீரை அவன் அடைஞ்சான். நான் இன்னைக்கு கண்ணீர் வடிக்கிறேன், நானும் தான் துக்கப்படுறேன். என்ன பிரயோஜனம்? நீங்க துக்கப்பட்டு நீங்க அழுது அதுக்கப்புறம் எத்தனை பேருக்கு நீங்க ஜீவ ரட்சணை கொடுக்கிறவங்களா, ரட்சிப்பு கொடுக்கிறவங்களா, சுவிசேஷம் சொல்றவங்களா எழுப்புனீங்க? இது கேள்வி. நான் அழுதேன், என் வாழ்க்கையில எவ்வளவு கண்ணீர் தெரியுமா, வலி தெரியுமா, இப்படியே வாழ்ந்ததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது வேஸ்ட். அழுதோம், உருமாறினோம், வாழ்க்கை மாறினது. இன்றைக்கு கர்த்தர் பயன்படுத்துகிறார், கர்த்தருக்கு நான் பிரயோஜனமா இருக்கிறேன்னு சொல்றதுதான் சாட்சியை ஒழிய நான் அழுவேன், இன்றைக்கும் அழுகிறேன், நாளைக்கும் அழுவேன், அழுது கொண்டே இருப்பேன் என்றால் இது கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது. ஆமென் சொல்லலாமா? 13 வருஷம்தான் அழுதான் யோசேப்பு, 13 வருஷம்தான் அழுதான் யாக்கோபு. அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில அழுகை என்பது கிடையாது. அழுகைக்கும் ஒரு முற்றுப்புள்ளி இருக்கிறது. கிறிஸ்துவ வாழ்க்கை கண்ணீர் வாழ்க்கை, பாடுகளின் வாழ்க்கை. கடைசி வரைக்கும் அழுதுகிட்டே உட்கார்ந்துக்கிறது. கர்த்தர் அழைக்கல. அழுதோம், கண்ணீர் விட்டோம், உடைக்கப்பட்டோம், உருவாக்கப்பட்டோம், எழுந்தோம், எழுப்பித்தோம், கட்டினோம், முடித்தோம், ஓட்டத்தை ஜெயமாக முடித்தேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், என் ஓட்டத்தை ஜெயமாக முடித்தேன். என் ஆண்டவர் இப்ப வந்தாலும் நான் சந்தோஷமா போவேன், இல்லை இப்ப என் உயிரை எடுத்தாலும் நான் மகிழ்ச்சி அவருக்கு முன்னால் நிற்க முடியும் என்கிற நல் மனசாட்சி. ஒரு என் மனசாட்சி முதல்ல எனக்கு சாட்சி கொடுக்கணும். உலகத்து சாட்சி கொடுங்க. எத்தனை பேர் என்ன 24 மணி நேரம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியும்? உலகம் கொடுக்குற சாட்சியெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். என் மனசாட்சி தான் எனக்கு பெரிய சாட்சி. அதுதான் மறைக்காம என்னை பற்றி பேசும், அதுதான் என்னை பற்றின உண்மையை பேசும், அதுதான் கூட்டி குறைக்காம பொய் சொல்லாம என்னை புகழாம இதுதான் நீ என்று சொல்லி கண்ணாடியை போல எனக்கு காண்பித்து கொடுக்கும். அந்த மனசாட்சி தேவனுடைய சாட்சி. அல்லேலூயா. ஒரு தேவ பிள்ளையினுடைய தேவன் அவனை குறித்து பகர்கிற சாட்சி அவனுடைய இருதயத்திலேயே வைக்கப்பட்டிருக்கிறது. தேவன் உன்னை குறிச்சு என்ன நினைக்கிறாருன்னு உன் மனசாட்சியை சொல்லிடு. நீ உன் இருதயமே உன்னை நிந்திக்கும்னா தேவன் அதை விட பெரியவரா இருந்து உன்னை நிந்திப்பாரு, நியாய தீர்ப்புல நிறுத்திடுவார் என்பதை மட்டும் மறக்கவே கூடாது அப்படின்னு சொல்லலாமா? அல்லேலூயா.
இருதயம் என்னை பத்தி என்ன நினைக்குது, என் உள்ளார்ந்த மனுஷன் என்னை பத்தி என்ன சொல்றான், அவன் நல் சாட்சி கொடுக்குறானா, எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் என்னை குறிச்சு முதல்ல சந்தோஷப்படுறாரா அல்லது துக்கப்படுறாரா? எனக்குள்ளதான் நான் நிதானிக்கணும், எனக்குள்ளதான் நான் பேசணும். வெளியில பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா பேசிக்கிட்டே தான் இருப்பீங்க, உங்களால நிதானிக்க முடியாது. அல்லேலூயா. இந்த உலகத்திலே மற்றவர்களை பற்றி பேசவும், மற்ற ஊழியர்களை பற்றி பேசவும், மற்ற காரியங்களை பற்றி பேசவும் நமக்கு முன்னால் ஆயிரமாய் கொட்டி கிடக்குது. அவங்கள பத்தி எல்லாம் நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆண்டவர் வந்தா நம்ம போகாம, அவங்க போகாது நமக்கு பிரச்சனை கிடையாது. நம்ம போகாம இருந்துடக்கூடாது. என் ஆத்துமாவை நான் காத்துக்கொள்ளணும், என்னை சுற்றியுள்ளவர்களை நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்கிற எச்சரிக்கை உணர்வு தான் எனக்கு அதிகமாக இருக்கணும். யாரோ ஒருத்தவனுடைய ஆத்மாவுக்கு நான் உத்தரவாதி கிடையாது. என் ஆத்மாவுக்கும் என் வீட்டாருடைய ஆத்மாவுக்கும் தான் நான் உத்தரவாதி. ஆமென். மாற்றத்திற்கு இருக்குங்களா? பட்டணத்தை குறித்து ஆண்டவர் கேட்பாரு அப்படின்னா, பட்டணத்தை குறித்து கேட்கறதுல இருக்கட்டும். என் குடும்பம் தான் முதல் பட்டணம், என் குடும்பம் தான் முதல் தேசம், என் குடும்பம் தான் முதல் திருச்சுமை. என் குடும்பத்தை நான் எப்படி கட்டி எழுப்புகிறேன்? தேவைப்பட்டா உபத்திரவத்திற்கு கையளிக்கிற தைரியம் எத்தனை பேருக்கு இருக்கு? அடங்காத பிள்ளை, அடங்காத மனைவி, அடங்காத புருஷனா இருந்தா ஆண்டவர் இடத்துல நான் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரை அடிச்சு கூட நொறுக்குங்க, உடைத்து இருதயத்தை போடுங்க, ஆவியை நறுக்குங்க. ஆனா என் மனைவி, என் பிள்ளை, என் கணவன் உமக்கு முன்னால பிரியமா நிக்கணும். அப்படி ஒரு கணவன் தான், பிள்ளை தான் எனக்கு வேணும். யாருக்கும் வலிக்க கூடாதுன்னு நான் நினைச்சேன்னா என் குடும்பம் கட்டி எழுப்பப்படவே முடியாது. அல்லேலூயா. ஞான ஸ்நானம் பெற்ற உடனேயே அப்படியே கட்டி எழுப்பப்பட்ட கிறிஸ்துவங்க யாரும் இல்லை. நான் குறையோடு இருக்கிறேன், அல்லது என்னுடைய மனைவி குறையோடு இருக்கலாம், என்னுடைய பிள்ளைகள் குறையோடு இருக்கலாம். ஒருவரை ஒருவர் பிடித்து இழுத்து ஒருவர் கிறிஸ்துவ பின்பற்றி ஒருவர் ஓட முடியாதபடிக்கு இங்கே ஒருவர் காலை ஒருவர் இழுக்கிறோம். நம்ம இழுக்கிறதுக்கு வெளியிலேருந்து ஒரு நண்டு வரவே வேணாம். நம்ம குடும்பம் தான் நம்ம காலை இழுத்து விடுற நண்டு. கிறிஸ்துவ வாழ்க்கையில நம்ம வீழ்த்துற நண்டுகள். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? நானும் ஒத்துக்கிறேன். உங்களை போல பாடுள்ள மனுஷன் தான். நான் ஜாக்கிரதையா இருக்க வேண்டியதும், நான் முதலில் கட்டுக்குள் வைக்க வேண்டியதும், நான் முதல்ல வெளியில ஆயிரம் என்ன பேசினாலும் எனக்கு கவலை கிடையாது. உடைக்கப்பட வேண்டும் என் மனைவி, உடைக்கப்பட வேண்டும் என் கணவன், உடைக்கப்பட வேண்டும் என் பிள்ளைகள், என் குடும்பம் உடைக்கப்படணும், உருவாக்கப்படணும், புதிய தோற்றத்துக்குள்ள வரணும். ஏதோ பார்க்க நல்ல அழகா, கண்ணுக்கு அழகாய் தெரிவதெல்லாம் வஞ்சனை உள்ளது. அழகு வஞ்சனை உள்ளதுன்னா அது ஒரு பொண்ணை குறிச்சோ ஒரு ஆளை குறிச்சு மட்டும் இல்ல. அழகாய் தெரிகிற எதுவும் வஞ்சனை உள்ளதுதான். பார்க்க இன்னைக்கு அழகா தெரியும், நல்லா இருக்கிறாங்க, எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு தோணும். நம்பாதீங்க. உங்க கண்ணுக்கு முன்னால் தெரிவது எல்லாம் உண்மையான தோற்றம் அல்ல. கர்த்தருடைய சந்நிதியில நின்னு சொல்லு. கர்த்தர்கிட்ட கேளு, உண்மையிலேயே குடும்பம் நல்லா இருக்குங்களா? உண்மையிலே கர்த்தருக்கு பிரியமா தான் என் மனைவி ஓடுறால, பார்க்க பேச நல்லா தெரியும், பிள்ளைங்க பேசும்போது நல்லா தெரியும், நல்ல உடை உடுத்தி போது டீசெண்டா தான் வரும். திடீர்னு ஒரு நாள் வெடிக்கும், திடீர்னு ஒரு நாள் சுயரூபம் வெளிப்படும். அப்பதான் நான் நம்பி ஏமாந்து போனேனே, பார்ப்பதற்கு எல்லாம் அழகாய் தெரிந்ததே, செழிப்பாய் தெரிந்ததே, ஆனா என் குடும்பத்துக்குள்ள உள்ளுக்குள்ள இவ்வளவு குமச்சல் இருந்திருக்காங்க. வலிக்கும், வேதனையா இருக்கும். அல்லேலூயா. ஜாக்கிரதையா இருக்கணும். தேவ சமூகத்துல வைத்து இப்ப சொல்லுங்க, இன்னைக்கு எப்படி இருக்காங்க என் குடும்பம்? இன்னைக்கு எப்படி இருக்கு என் ஆத்துமாவின் நிலை? இன்னைக்கு எப்படி இருக்கு என் மனைவியின் ஆத்துமாவின் நிலை? இன்னைக்கு எப்படி இருக்கு என் பிள்ளைகளின் ஆத்துமாவின் நிலை? நீங்க சொல்லுங்க. நீங்க சொல்றதுதான் உண்மையான ரிசல்ட்டா இருக்கும். உலகம் சொல்வதும் என்னுடைய கண்கள் பார்த்து சொல்வதும் உண்மையானதா இருக்காது. என் ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு என் ஆவியானவர் உண்மையை கண்ணாடியே உள்ளதை சாயலாய் காட்டுகிற ஆவியானவரும் தேவனும் மட்டும்தான் உள்ளதை எனக்கு காமிச்சு கொடுப்பாங்க. இது உயித்து அறிகிற வேலை. இது என்னை நானே நிதானித்து அறிகிற வேலை. என் குடும்பத்தை நான் நிதானித்து அறிகிற வேலை. எதுவா இருந்தாலும் சரிதான். கீழே விழுந்தாலும் பரவாயில்லை, எழுந்து ஓட ஆரம்பிச்சா திரும்ப விழுந்துடக்கூடாது. அப்படி ஒரு ஓட்டத்தை எனக்கும் என் குடும்பத்துக்கும் கொடுங்க ஆண்டவரே. அப்படி எங்களுடைய கால்களை பழக்குவீங்க, அப்படி எங்களுடைய வாழ்க்கையை பழக்குவீங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபித்து நம் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுப்போம்.
தேவன் தேற்றுகிறவராகவும் இருக்கிறார். அவர் எரிச்சலுள்ள தேவனுமாக இருக்கிறார். அவர் மிகுந்த சாந்தம் உள்ளவருமாய் இருக்கிறார். பட்சிக்கிற அக்கினியுமாய் இருக்கிறார். அவர் நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவருமாய் இருக்கிறார். எத்தனை பிரிவுகளை கண்டிருக்கலாம், இழப்புகளை கண்டிருக்கலாம். நான் இழந்தது எல்லாம் அது என் ஏமாற்றத்தினாலே, ஐயோ என்னை நானே நான் வஞ்சித்துக் கொண்டேனே, மனுஷர்களை நம்பி ஏமாந்து போனேனேன்னு சொல்லி நீங்க சில பேர் நினைக்கிறீங்க. தேவன் அந்த மனிதர்கள் உங்களை வஞ்சிக்கும்படியாக தேவன் அனுமதித்தார். இப்படிப்பட்ட பாடுகளை, துக்கங்களை, பாரங்களை சுமந்து வஞ்சிக்கப்பட்டு இப்படித்தான் உன் பாதை வனாந்தர பாதையில தான் நீ கடந்து போகணும் என்பது கர்த்தருடைய சித்தம். ஏனென்றால் கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். உயர்த்தப்படுவதற்கு முன்னாலே நீ துரோகங்களை சந்திக்க வேண்டும், ஏமாற்றங்களை, வஞ்சனைகளை சந்திக்க வேண்டும், நம்பியவர்களால் கைவிடப்பட வேண்டும். உன் கையில் இருந்து வாங்கி பெற்று தின்றவன் உன் மேல் வீண்பழி சுமத்தவோ, உன்னை வேதனைப்படுத்தவும், உன்னை குழியிலே தள்ளவும்படியாக கூட செய்திருக்கலாம். எல்லாம் உன் நன்மைக்காக மட்டும்தான் நடந்தது, நடக்கிறது, நடக்க போகிறது. என்னை நான் தான் இதற்கு காரணம்னு நீ சொல்லாத. தேவன் அதை உன் வாழ்க்கையில அனுமதித்தாரு. நீ அப்படிப்பட்ட ஞானமின்மையில ஈடுபட்டு ஞானம் என்னவென்பதையும் புத்தி என்னவென்பதையும் அறிந்து பிற்பாடு உன்னை போல கணக்கில் ஏமாந்து கொண்டிருக்கிற, கோடி கணக்கில் ஏமாந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளை, இப்படிப்பட்ட காரியத்திலே போகாதீங்க, இந்த வழியிலே நடவாதீங்க. நாங்க நடந்தோம், விழுந்தோம், எழுந்திருக்கிறோம், தயவு செய்து நீங்களும் போய் விழுந்து விடாதீர்கள். வழி இதுவே, இந்த வழியில நீ வாங்க என்று சொல்லி அநேகரை எச்சரிக்கும்படியாகவும் மீட்கும் பொருளாகவும் தான் கர்த்தர் உன்னை விலைக்கிரயமா இன்றைக்கு செலுத்தி இருக்கிறாரே. தம்முடைய ராஜ்யத்தில் அநேகரை மீட்க தான் உன்னை கர்த்தர் முதலீடா பயன்படுத்துறாரு. நீதான் அவருக்கு முதலீடு. ஓன் வலி, ஓன் துக்கம், ஓன் கண்ணீர், ஓன் கடன் பாரம் தான் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்திற்காக செலுத்துகிற முதலீடு. எல்லாம் அவருடைய நாமத்துக்காக, அவருடைய சுயநலத்துக்காகத்தான் செய்கிறாரு. ஆனா அவர் தம்முடைய சுயநலத்தை முடித்து உன்னிடத்துல தன் திட்டத்தை நிறைவேற்றும் போது அவருடைய சுயநலம் உன் வாழ்க்கையினுடைய வெகுநலமாய் மாறி போயுள்ளது. அதுதான் உன் வாழ்க்கையில கடைசி பரியந்தம் உன்னை காத்து நிற்க பண்ணி உன் குடும்பத்தையும் பெயர் பெற்ற குடும்பமாக மாற்ற போகிறது. இழந்ததை நினைத்து கவலைப்படாதே, பிரிந்து போனதை நினைத்து வேதனைப்படாதே. ஆண்டவர் தான் பிரித்தாரு, ஆண்டவர் தான் எடுத்தாரு, ஆண்டவர் தான் தனியே வைத்திருக்கிறாரு, ஆண்டவர் தான் செதுக்கிறாரு, ஆண்டவர் தான் உடைக்கிறாரு. தேவையான நேரத்துல உன்னை கொண்டு போய் உன் புத்திரனை சந்திக்க வைப்பாரு. ஆனா அன்றைக்கு உன்னுடைய புத்திரன் மேன்மையா இருப்பான். அவனை பற்றின காரியத்தை விட்டு, காணாமற் போன கழுதைகளை விட்டு, கவலையை விட்டு உன் தகப்பனாகிய பரலோக தகப்பனுக்காக துக்கப்பட தொடங்கு. உன்னுடைய வாழ்க்கையில உன் மனைவி, உன் பிள்ளை, உன் குடும்பம் நீ அழுதது போதும், அவர்களுக்காகவே உன் வாழ்க்கையில நீ தொழுததும் போதும். தேவனை நீ தொழுது கொள்ளுகிறது உண்மைன்னா, உன் உடம்பு வளைகிறதுலயோ நீ வாய் விட்டு துதிக்கிறதோ உண்மையான தொழுகை கிடையாது. அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து உன் உடம்பு என்னைக்கு வளைஞ்சி செயல்படுதோ, என்றைக்கு நீ வளைஞ்சு கொடுக்கிறியோ, அதுதான் நீ தேவனை தொழுது கொள்ளுகிற உண்மையான தொழுகை. அவருடைய சித்தத்துக்கும், அவருடைய பரிபூரணத்துக்கும், அவருடைய பரிசுத்தத்துக்கும் ஏதுவான ஜீவ பலியா உன்னுடைய சரீரத்தை என்னைக்கு நீ வளைஞ்சி கொடுக்கிறியோ, அதுதான் நீ செய்ய போகிற புத்தியுள்ள ஆராதனை. நீ செய்யறது இன்னைக்கு இருக்கிறது பேர் ஆராதனை இல்லை. உதடுகளில் இருந்து புறப்படுகிற காளைகளை கர்த்தர் எதிர்பார்க்கல. உன் வாழ்க்கையே காளையாக, ஸ்தோத்திர பலியா, மகிமையின் பலியா, உன் வாழ்க்கையே புத்தியுள்ள ஆராதனையா மாறணும். அப்படிப்பட்ட ஆராதனை செலுத்துகிறவர்களை தான் பரலோகம் இன்றைக்கு எதிர்பார்க்கிறது. இருதயத்தை தூரமா வச்சுக்கிட்டு மணிக்கணக்கில் பாடி துதிக்கிறவர்களை, அப்படிப்பட்ட தொழுகையை கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கல. சித்தம் செய்யறவன், சிலுவை சுமக்கிறவன் யாரு? அவன் தான் கர்த்தருக்கு தேவை. அவர் உங்களுடைய குருவானவர், சிலுவை சுமந்தவர். உங்களுடைய குருவும் போதகருமாகிய இயேசு சிலுவையை சுமந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிச்சவர். குருவின் வழி எதுவோ, போதகனுடைய வழி எதுவோ, அதுவே சீஷனுடைய வழியாகவும் இருக்கும். அவருடைய வழியில நடக்க உங்களை யார் அர்ப்பணிக்கிறீர்களோ அவர்களே அவருக்கு பாத்திரவான்கள். என்னை காட்டிலும்
தன் மனைவியையோ பிள்ளைகளையோ ஆடுகளையோ மாடுகளையோ தகப்பனையோ தாயையோ ஆஸ்தியையோ வேலையையோ அதிகமாய் நேசிக்கிறவன் கர்த்தருக்கு பாத்திரவன் கிடையாது, கிறிஸ்துவின் சீஷன் கிடையாது. இன்னைக்கு நிதானிச்சுக்கோங்க. இயேசுவை காட்டிலும் யாரை அதிகமா நேசிக்கிறீங்க? இயேசுவை காட்டிலும் யாரை அதிகமாய் கொழுக்க பண்ணுகிறீங்க? இயேசுவை காட்டிலும் யார் இருதயத்தை நீங்க பெருசா ஸ்திரப்படுத்துறீங்க? இயேசுவின் இருதயம் உங்களை நினைத்து இலகி கொண்டு இருக்கிறது. ஆனா உங்களால உங்க குடும்பத்தார் கொழுத்து கொண்டிருக்கிறாங்க. இது ஏலியின் பாவம். இதை நீ செய்யக்கூடாது. என்ன பார்க்கிலும் விசேஷித்தமானவைகளே உன் பிள்ளைகளுக்கு கொடுத்து கொழுக்க பண்ணுகிற அளவுக்கு என்ன நீ புறந்தள்ளினது என்னன்னு சொல்லி ஆண்டவர் ஏலியை பார்த்து கேட்டார். அவரை பின்னுக்கு தள்ளி உங்க குடும்பத்தை போஷிக்கிற பொழுதெல்லாம் அவருடைய இருதயம் இளைக்கிறது, வேதனைப்படுகிறது. இவனுக்காக சிந்தின ரத்தம் வீணா போய் கொண்டிருக்கிறது. நான் ஏன் இவனுக்காக சிலுவையில் தொங்கினேன்? இயேசு வேதனைப்படுகிறார். சுயநலமான ஜீவியம் தேவனுக்கு அருவருப்பு. அவருக்காக தன்னை அர்ப்பணித்து ஓடுகிற மனுஷன் தான் அவருக்கு முன்னால பிரியமானவன். அவன் வேண்டிக் கொள்ள தொடங்கும் பொழுதே கட்டளை வெளிப்படும். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களை எதிர்பார்க்கிறாரு. அப்படிப்பட்டவர்களுக்காக அவருடைய இருதயம் ஏங்கி தவித்து தொடர்ந்து நின்று கொண்டே இருக்கிறது, அழைக்கிறது. அர்ப்பணிக்கிறவர்களை கர்த்தர் எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. அறுவடைக்கு எஜமான் தன் அறுவடைக்கு ஆட்களை அனுப்பும்படி அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி அன்றைக்கு 2000 வருடங்களுக்கு முன்னால வேண்டிக் கொள்ள தொடங்கிட்டாரு. இன்றைக்கு இன்னும் ஜனம் பெருத்து போயிற்று, களம் பெருத்து போயிற்று. ஊழியர்களை காணும் வந்தவர்களும் தேவனுடைய இருதயத்தை வஞ்சித்து போட்டாங்க. உண்மையான இருதயம் உடைய மனுஷன் ஒருவன் எனக்காக எழும்ப மாட்டானா? இந்த தேசத்தை இதோ எனக்கு முன்னால கவிழ்த்து போட மாட்டானா என்று இயேசுவின் இருதயம் ஏங்குகிறது. போலித்தனமான ஊழியங்கள், போலித்தனமான ஆராதனைகள், போலித்தனமான ஜெபங்கள், போலித்தனமான கூடுகைகள், தன்னைத்தானே உருவாக்கி கொள்ளவும் தன் ஊழியத்தை வளர்க்கவும் சுயநலத்தோடு செயல்படுகிற ஊழியர்களை விட்டு, ஊழியங்களை விட்டு விலகி நின்று தேவனுடைய இருதயத்தை நிறைவேற்றுகிற தாவீதுகள், இருதயத்துக்கு ஏற்றதை மட்டும் சிந்திக்கிற, பேசுகிற, செயல்படுகிற வேறு விரிக்கப்பட்ட தாவீதுகளை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி ஒருத்தவன் வந்தான், அவனை கொண்டு கோலியாத்துகளை வீழ்த்த, தேசத்துக்கு ரட்சிப்பை கொடுக்க கர்த்தர் ஆயத்தமாய் இருக்கிறார். உங்களில் யார் தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற தாவீது? நிதானியுங்க, செபியுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.